உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைய கவியரங்கம் என்பது ஒரு அருமையான தலைப்பில் நடைபெற இருக்கிறது. மிகச்சிறந்த கவிஞர்கள், தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த கவிஞர்கள், கவி ஆளுமைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த கவியரங்களை கலந்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு மிகவும் புலகாங்கிதம் அடைகிறேன். இன்றைய தலைப்பு உழவை போற்றுவோம். திருப்பாறை நிந்தனை செய்வோம் என்றார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளில் திருப்பாறை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். அந்த உழவர்களை போற்றும் வகையிலே இன்றைக்கு ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. முதற்கண் திருவள்ளுவர் எழுதிய உழவு என்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள்களை நமக்கு வழங்க வருகிறார் பன்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர் இரா பிரபுலிங்கம் அவர்கள். தொடர்ந்து திருப்பாவையை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வள்ளுவருடைய உழவு அதிகாரத்திலிருந்து பொருட்பாக்களை வழங்க வருகிறார். வாருங்கள் திரு இரா பிரபுலிங்கம் அவர்களே. வயதிலும் அறிவிலும் மூத்தவர், சைவ சித்தாந்தத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். வாருங்கள் ஐயா. வாங்க. அதிகாரம் 104 உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகமும் அதனால் உழந்தும் உழவே தரை. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பலருடைய தம் குடை கீழ் காண்பர் அழகுடை நீழல்வார் அழகுடை நீழல்வார். இரவார் இறப்பாக்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து மாலையவர் உழவினார் அரங்கின் இல்லை விழைவது ஊம் என்பார்க்கும் நிலை. உழவினார் இல்லை விழைவது ஊம் என்பார்க்கும் நிலை. தொழிற்பொழுது கற்சா உனக்கின் பிடித்து எதுவும் வேண்டாது சாணப்படும். தொடிப்பொழிவு கற்சா உனக்கின் பிடித்து எதுவும் வேண்டாது சாணப்படும். ஏரினும் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலர்ந்து இல்லாளின் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் கூடிவிடும். இளம் என்று அசையி இருப்பாரை காணும் நிலம் என்னும் நல்லாள் நகும். இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். உழவு அதிகாரத்தில் 10 திருக்குறளையும் பாதித்தோம். இதைவிட சிறப்பாக நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். தலைவரின் பேராசிரியர் ஆசீர்வாதத்தால் அனைவரும் கற்றுக்கொள்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.
வள்ளுவ பெருந்தகை உழவு அதிகாரத்திலே அந்த 10 திருக்குறளிலே உழவை பற்றி உழவை பூட்டி எழுதியிருக்கிறார். இதைவிட பெரிதாக ஒன்றும் சொல்லிவிட முடியாது என்று ஐயா பிரபுலிங்கம் அவர்கள் தனது கருத்தை கூறி உழவு அதிகாரத்திலிருந்து சில திருக்குறள் பாக்களை நமக்கு வழங்கினார். நன்றி ஐயா, நன்றி. இன்றைக்கு இந்த உழவை போற்றுவோம் என்ற கவியரங்கத்தினுடைய வரவேற்புரை வழங்க இருக்கின்ற திருமதி கவிஞர் து. பவானி அம்மா அவர்கள் திருவள்ளூர் இணைந்திருக்கிறார்கள். இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று திருச்சி மண்ணச்சநல்லூரை சேர்ந்த கவிஞர் சு. எழிலரசி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய கவிஞர்கள் இன்றைக்கு இந்த உழவு பணியை போற்றுகிற வகையிலே பங்கேற்கிறார்கள். அடுத்த மாதத்திலே உழவர் தினம் வருகிறது. அதற்கான ஒரு முன் தயாரிப்பாக இன்றைக்கு இந்த கவியரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் உழவரை அன்றைக்குத்தான் இல்லை, என்றைக்கும் போற்ற வேண்டும். நாம் ஒவ்வொரு முறை உணவை எடுத்து ஒவ்வொரு கவலத்தையும் வைக்கிற பொழுது தலை குனிந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு வாய் கவலத்தை எடுத்த உடனே தலை குனிந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். பொதுவாக அது தலை குனிவது என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்வார்கள். உண்மையிலேயே இறைவன் என்பவன் அந்த உணவு கொடுத்தவன் தான். உணவு கொடுத்தவன் தான் இறைவன். ஒருவேளை அந்த உணவை நீங்கள் ஸ்விக்கியிலோ ஜொமேட்டோவிலோ பெற்றிருந்தாலும் கூட ஸ்விக்கி கொடுத்த உணவல்ல, ஜொமேட்டோ கொடுத்த உணவல்ல. ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு வயல்காட்டிலே வெயிலிலும் மழையிலும் நனைந்து தன்னுடைய வியர்வையை சிந்தி ஒவ்வொரு நெல்மணியையும் எடுத்து நமக்கு அனுப்புகிறார். ஒவ்வொரு கோதுமை மணியும் எடுத்து அனுப்புகிறார். இப்படி அனுப்புகிற அந்த உணவைத்தான் நாம் உண்டு மகிழ்கிறோம். அந்த உணவை நாம் உண்ணுகிற பொழுது ஒவ்வொரு முறை தலை குனிந்து அந்த உணவை எடுத்து வாயிலே வைக்கிற பொழுதும் நம்முடைய தலை என்பது நமக்காக இந்த அரிசியை, நமக்காக இந்த உணவை கொடுத்த அந்த உழவனுக்கான வணக்கமாக கருத வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமதி து. பவானி அவர்களை கவிஞர் திலக விருது பெற்றவர், ஸ்ரீமுக விருது பெற்றவர், இந்த உலக சாதனை கவியரங்க தொடர் சிறப்பு கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். 61 எட்டிவிட்டார். 61 எட்டிவிட்டார். அகவை அல்ல, கவியரங்கத்தினுடைய எண்ணிக்கையாக 61 எட்டியிருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களுடைய வரவேற்புரை தாருங்கள். நன்றிகள் ஐயா. திங்களோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தை தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்த குழாவி சிந்தை நிறைந்திட சிறந்தவளும் என்ற நாவசைக்கும் நற்றமை நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் மற்றும் உலக சாதனை கவியரங்கம் 61வது கவியரங்கம் உழவரை போற்றுவோம். ஏனென்றால் உழவர், அதாவது ஐயாவை முதலில் சொன்னார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இனி உண்டுகளை திருப்பறை நிந்தனை செய்வோம். ஆம், உழவு இல்லை என்றில் நமக்கு உணவு கிடைக்காது, அறுசுவையான உணவு கிடைக்காது. அத்தகைய உழவரை போற்றுவோம் என்ற தலைப்பிற்கேற்ப கவியரங்கத்திற்கேற்ப இன்று மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கத்தை ஐயா அவர்கள் தந்தார்கள். ஐயா அவர்களை முதலில் இந்த கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நம்ம இந்த கவியரங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக வலையொலியேற்றம் செய்யும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்கள் நமக்கு ஒரு தூணாக இருக்கின்றார். அம்மா அவர்களை கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். உழவரை போற்றுவோம் என்னும் கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் இந்த கவியரங்க தலைமை பொறுப்பு திருச்சியை சேர்ந்த மண்ணச்சநல்லூர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சு. எழிலரசி அம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். உழவரை போற்றுவோம். நிச்சயமாக நாம் யார் யாரையோ போற்றுகிறோம், ஆனால் நமக்கு உணவு தருகின்ற உழவரை போற்ற வேண்டுவது நம்முடைய முக்கிய கடமை அல்லவா? அத்தகைய உழவர்களை போற்றும் விதமாக இன்று கவிபாட வந்திருக்கும் அத்துணை இருப்பால் கவிஞர்களையும்
வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மிக சிறப்பான ஒரு கவியரங்க தலைப்பு. இந்த நமக்கு ஒரு வாய்ப்பு, உழவர்களை போற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. அத்தகைய உழவர்களை போற்றும் விதமாக கவி பாட வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார இருகரம் கூப்பி மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அத்தனை கவிஞர்களையும் வரவேற்று இந்த கவியரங்க தலைமை சு எழிலரசி அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். செம்மொழியாம் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, இச்சங்கத்தமிழ் பூங்காவில் தூணாய் விளங்குகின்ற ஒருங்கிணைப்பாளர், எங்களையெல்லாம் வழிநடத்தி வரும் பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்றைய உலக சாதனை தொடர் கவியரங்கம் 61 வரவேற்புரையாற்றிய உலக சாதனை தொடர் கவியரங்க நாயகி பவானி அம்மாவிற்கு வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய கவியரங்கத்தில் கவி படைக்க வந்திருக்கும் இருபால் கவிஞர் ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வருக வருக என்று வரவேற்பையும் கூறி, என்னுடைய தலைமை கவியை உங்கள் முன் படிக்க வருகின்றேன். வணக்கம். இன்றைய கவியரங்கத்தில் உழவை போற்றுவோம். ஆதி மனிதன் ஆற்றங்கரைதனில் ஆறறிவால் கண்டது உழவு. ஆதி மனிதன் ஆற்றங்கரைதனில் ஆறறிவால் கண்டது உழவு. அன்னை பூமியை வணங்கி தொழுது ஆழ உழுது இயற்கை பசுந்தாள்கள் புதைத்து, ஆடிப்பட்டத்தில் தேர்ந்த நெல் விதைத்து, ஆடிப்பட்டத்தில் தேர்ந்த நெல் விதைத்து, அழகாய் பாத்தியில் நாற்றுகள் நட்டு, பாங்காய் சத்தான இயற்கை உரம் இட்டு, அழகாய் பாத்தியில் நாற்றுகள் நட்டு, பாங்காய் சத்தான இயற்கை உரமிட்டு, பச்சை பசேல் வயலில் அசைந்தாடும் நெற்கதிர்கள். பச்சை பசேல் வயலில் அசைந்தாடும் நெற்கதிர்கள். அகிலத்திற்கே அன்னம் வழங்கும் நெல் மணிகள் பசிப்பினி போக்கும். அகிலத்திற்கே அன்னம் வழங்கும் நெல்மணிகள் பசிப்பினி போக்கும் வாழ்வின் உயிர் மணிகள். உழவு தொழிலே உலகிற்கு ஆதாரம். உழவு தொழிலே உலகிற்கு ஆதாரம். உழவன் இல்லையேல் அடைவோம் சேதாரம். உழவன் இல்லையேல் அடைவோம் சேதாரம். உயிர்களை காக்கும் உழவே மூலாதாரம். உயிர்களை காக்கும் உழவே மூலாதாரம். உன்னத உழவனின் வாழ்வை சாகடிக்காதீர். வறுமையில் உழலும் உழவர்களை நோகடிக்காதீர். வயிற்று பசி போக்கும் உழவு தொழில். உழவன் சேற்றில் கால் பதித்தால்தான் உயிர்கள் சோற்றில் கை பதிக்க முடியும். உழவன் சேற்றில் கால் பதித்தால்தான் உயிர்கள் சோற்றில் கை பதிக்க முடியும். ஒரு ஜான் வயிற்றுக்கு அமுதம் அளிக்கும் ஒப்பிலா உழவு தொழிலே உயர்ந்தது. ஒரு ஜான் வயிற்றுக்கு அமுதம் அளிக்கும் ஒப்பிலா உழவு தொழிலே உயர்ந்தது. உழவனின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க ஊட்டம் அளிக்கும் உழவரின் வாழ்வு. உலகில் உயர்ந்திட ஒன்று சேர்ந்து உழவை போற்றுவோம், உழவர்களுக்காக போராடுவோம். உழவை போற்றுவோம், உழவர்களுக்காக போராடுவோம் என்று கூறி என்னுடைய தலைமை கவியை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். பட்டியலே ஒரு தலைமை கவிதை அழகாக வழங்கினீர்கள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரிலே பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற கவியரங்க நிகழ்வுகளை கலந்து கொண்டு கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கவியரங்களை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்மணி திருமதி சு எழிலரசி அவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பிப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரட்டும் அம்மா கவியரங்கம். ஒவ்வொரு கவிஞராக அடையும். அழுத்தமான ஆழமான கருத்துக்களுடன் துள்ளல் ஓசையுடன் கவிபாட வருமாறு பால்தங்கம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள் அம்மா.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைய கவியரங்க தலைமை எழிலரசி அம்மாவை வணங்கி, பவானி உள்ளிட்ட அவையில் அமைந்திருக்கும் அத்தனை கவிஞரை வணங்கி என் கவிதைக்குள் நுழைகிறேன். உழவை போற்றுவோம், உழவை போற்றுவோம் வள்ளுவர் வழியிலே, உயர்ந்தது என்று எடுத்துரைத்த தொழிலதுவே. உழவை போற்றுவோம் வள்ளுவர் வழியிலே, உயர்ந்தது என்று எடுத்துரைத்த தொழில் இதுவே. களனி விளைந்தால் வாழ்வுக்கு வகை உண்டு, கால்நடை வளர்க்க மிக்க வழியுண்டு. காலக்கணக்கை உழைப்பால் பெருக்கி காட்டும் நிலத்தில் வியர்வை பெய்பவர்கள், காலக்கணக்கை உழைப்பால் பெருக்கி காட்டும் நிலத்தில் வியர்வை பெய்பவர்கள் சாலச் சிறந்த உழவர்கள் என பாரதி சகலருக்கும் சக்தி ஊட்டும் தெய்வங்கள் என்றார். சாலச் சிறந்த உழவர்கள் என பாரதி சகலருக்கும் சக்தி ஊட்டும் தெய்வங்கள் என்றார். உழவர் கூட்டம் தன்னை பெருக்குவோம், உணவு தட்டுப்பாட்டை நாடு விட்டு அறுக்குவோம். உழவர் கூட்டம் தன்னை பெருக்குவோம், உணவு தட்டுப்பாட்டை நாடு விட்டு அறுக்குவோம். பலமுறை மாற்றி புதுமுறை புகுத்துவோம், பாட்டாளி வாழ்விலும் பஞ்சம் போக்குவோம். பலமுறை மாற்றி புதுமுறை புகுத்துவோம், பாட்டாளி வாழ்விலும் பஞ்சம் போக்குவோம். மேலவராய் மேன்மை தருபவராய் உழவர்கள், மேலும் ஊக்கினால் நிலத்தை ஆழ்வார்கள். மேலவராய் மேன்மை தருபவராய் உழவர்கள், மேலும் ஊக்கினால் நிலத்தை ஆழ்வார்கள். கோலத்தை வயலில் கூட்டும் கொற்றவர்கள், கொடுத்து உதவுவதால் எல்லாருக்கும் பெற்றவர்கள். கோலத்தை வயலில் கூட்டும் கொற்றவர்கள், கொடுத்து உதவுவதால் எல்லாருக்கும் பெற்றவர்கள். மழையை நம்பியிருக்கும் உழவு, மகத்துவமாய் உயிர்களை காக்கும் அளவு, உழைப்பை உன்னதமாய் தருகிறதை ஓம்பு. மழையை நம்பியிருக்கும் உழவு, மகத்துவமாய் உயிர்களை காக்கும் அளவு, உழைப்பை உன்னதமாய் தருகிறதை ஓம்பு. உலகில் வேறில்லை இதுபோல் நம்பு, உலகில் வேறில்லை இதுபோல் நம்பு. உழவை போற்றுவோம் உயர்வா என்னுமே, உணவின்றி உயிர் வாழ முடியாது அறிவோமே. உழவை போற்றுவோம் உயர்வா என்னுமே, உணவின்றி உயிர் வாழ முடியாது அறிவோமே. களனியை வீடாக மாற்றினார் குவலயம், கவலத்திற்கு வழியின்றி கதரும் நாள் வருமே. களனியை வீடாக மாற்றினார் குவலயம், கவலத்திற்கு வழியின்றி கதரும் நாள் வருமே. நன்றி வாய்ப்புக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். மகிழ்ச்சியம்மா மகிழ்ச்சி. கவிஞர் திருமதி பால் தங்கம் அவருடைய கவிதை குறித்து கவியரங்க தலைமை தனது கருத்துக்களை கூறியது நான் கருத்துக்களை கூறுகிறேன். பாருங்கள் திருமதி எழிலரசி அவர்களே, உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். பாரதி கூறிய உழவர்கள் தான் வாழும் தெய்வங்கள் என்று அம்மா அவர்கள் கூறினார்கள். மிகச் சரியான உண்மையை சொன்னார்கள். அதேபோல் உழவில் புதிய முறையை புகுத்துவோம், நிலத்தை ஆழ்பவர்களுக்கு நாம் வழிவிடுவோம், உதவி செய்வோம் என்றார்கள். அடுத்தது குவலயத்திற்கு கவனத்திற்கு ஏங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியது 100க்கு 100 உண்மை அம்மா. உங்களுடைய கவிதை மிக சிறப்பாக இருந்தது. அத்தனையும் சத்தியமான நித்தியமான உண்மை. வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் மீண்டும் கவியரங்கத்திற்கு கவி பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு அம்மா, சிறப்பு. அருமையாக அவர்கள் கவிதையை பற்றி சொன்னீர்கள். சரியான உண்மை என்று சொன்னீர்கள். அப்புறம் சரியில்லாத உண்மை ஒண்ணு இருக்கிறதா? உண்மைன்னா சரியானதுதான், அதை ஒண்ணு சரியில்லாத உண்மைன்னா அது பொய். சரியான உண்மையெல்லாம் இல்ல, ஒரே உண்மைதான். உண்மைக்கு அந்த அடுக்கு தொடரலாம் இதெல்லாம் தேவையில்லை. சிறப்பாக சொன்னாங்க கவிதையை பற்றி. இப்போ அம்மா கவிதையில ஒரு வரி வந்துச்சு, வீடுகள் எல்லாம் நான் பயிர் நிலத்தை எல்லாம் வீடாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு எத்தனையோ ஏக்கர் நிலங்களை எடுத்து வீடாக்கிட்டாங்க இல்லையா? எத்தனையோ ஏக்கர் நிலத்தை எடுத்து வீடாக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஆகாய விமான நிலையம் ஒண்ணு இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊரை அப்படியே வளைச்சி பிடிச்சி விமான நிலையமாக்க போறாங்க. இப்போ அது விமான நிலையமாக்கிட்டாக்கா இந்த பழைய விமான நிலையம் இருக்குல்ல, அது வீணாத்தான் கிடக்கும் இல்லைங்களா? அது தேவையில்லை, இவ்வளவு பெருசு தேவையில்லை. அப்ப அதுல பாதி எடுத்துடலாம், பாதி வச்சுக்கிட்டு பாதி எடுத்துடலாம். இப்ப இந்த பாதி எடுத்தா ஏற்கனவே அதெல்லாம் வயல் நிலம் தானே, அது திருப்பி வயல் நிலமா மாற்ற முடியுமான்னு கேட்டா ரொம்ப கடினம். மாத்தலாமான்னு கேட்டா மாத்தலாம். மொத்தமா பள்ளத்தை தோண்டி மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு புதுசா மண்ணை கொண்டாந்து ரொப்பி அதை செய்யணும். இன்றைக்கு நிலம் இல்லை என்பதற்காக பல நாடுகள்ல பாலைவனத்துல தார்பாய்களை விரித்து அதுக்கு மேல மண்ணை வாங்கி கொட்டி அதுல செடி வச்சு விவசாயம் பண்ணிட்டாங்க. மேல வெப்பம் தாக்கக்கூடாதுன்னு அதுக்கு
கூடாரம்லாம் அடிச்சு அப்படிலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய பல அந்த எரிபொருள் பெட்ரோலிய விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் பல இருக்கக்கூடிய, உலகத்துக்கே பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய, பணம் கொழித்திருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் உணவுக்கு பல நாடுகளிடம் வாங்குகிறார்கள், பல நாடுகளிடம் கையேந்துகிறார்கள். இப்போ நம்மள மாதிரி சில நாடுகள் விவசாய நாடுகளா இருக்குது, அது கொடுக்குது. ஒருவேளை இந்த நாடுகளும் அழிஞ்சு போச்சா, விவசாயம் அழிஞ்சு போச்சா, அப்புறம் எங்க போய் அவங்க கேட்பாங்க, நாம எங்க போய் கேட்போம், யார்கிட்ட கேட்கறது, என்ன பண்றது? சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்துல கடையை மூடி வச்சிருந்தாங்க. இந்த கொரோனா வந்த போது கடையை மூடி வச்சிருந்தாங்க. கடையை மூடி வச்சிருந்த போது எவ்வளவு திண்டாட்டம் இருந்தது நமக்கு. உணவு இருக்குது, கடை தான் மூடி இருக்குது. வெளியில வந்து வித்தா கிடைக்க வாங்கிக்கலாம். ஆனா உணவே கிடைக்காத நிலை வந்தால் என்ன ஆகும், கதி என்ன என்ற கேள்வியை, மிக ஆணித்தரமான ஒரு கேள்வியை திருமதி பால் தங்கம் அவர்கள் வைத்து சென்றிருக்கிறார்கள். மிகவும் நன்றி அம்மா. தொடரட்டும் கவியரங்கம். அடுத்த கவிஞர் பாருங்கள். தென்காசி தென்றலாய் தவழ்ந்து வந்து குற்றால அருவி போல் கவிதையை அருவியாய் கொட்டுமாறு கவிஞர் ஜெயலட்சுமி மேலகரம் தென்காசி அம்மா அவர்களை அன்போடு கவி படைக்க வருகிறேன். வாருங்கள் அம்மா, கவி படைக்க அழைக்கிறேன், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உழவை போற்றுவோம். அன்னத்தை அகிலத்திற்கு உழவை போற்றுவோம். அன்னத்தை அகிலத்திற்கு அளித்து அகமகிழுபவன், அன்பு நெஞ்சங்களின் மனதில் இடம் பிடித்தவன், ஆகாரம் தந்த ஆதவனாய் பிரகாசித்து ஆதிசேடன் கண்ணனுக்கு குடையானதை போல இன்பம் தந்து இளந்தென்றலாய் இனிமையானவன், இளைத்து உழைத்து இருந்தாலும் மன்னனுக்கு மாற்றானவன், ஈகையை கற்றுத்தந்த உழவன், ஈன்ற தாயை போல காப்பவன், உள்ளமென்ற பள்ளத்தில் பாத்தி கட்டி உயிரை செம்மையாக்கி உதிரத்தால் நீர் பாய்ச்சி எண்ணிய எண்ணங்களால் உயர்வாய் நின்று எளியவனாய் காட்சியளித்து குடியானவன் ஆனவன், ஏற்றமிகு செயல்களில் ஏணிப்படியாய் உயர்ந்திட்டவன். ஏன் இந்த உலகம் எளியோரை வாழ்த்துவதில்லை? ஐவகை நிலங்களின் மண்ணை பண்படுத்தி ஐக்கியமாய் மக்களை வாழ வைத்தவன், ஒற்றுமையை பாருக்கு பறைசாற்றிய ஒருவனான உழவனை தலைமேற்கொள்வோம். 1000 இல்லை இல்லை பல கோடி ஓங்கார நாதமாய் உலகில் ஒலிக்க வேண்டிய பக்துளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் பார்போற்றும் உழைவினை செய்யும் உழவனையும் உழவையும் போற்றுவோம். இக்கவிக்கு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் இங்கிருக்கும் கவி பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். அகர வரிசையில் மிக அருமையாய் மிக செம்மையாய் கவிதை படைத்துள்ளீர்கள் அம்மா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஈன்ற தாயின் உதிரத்தால் நீர் பாய்ச்சி என்று சொன்னீர்கள். உண்மையிலேயே உதிரத்தால் நீர் பாய்ச்சி குடியானவன் அவன் இல்லை என்றால் அவன் ஏணிப்படியாய் நம்மளை எல்லாம் ஏற்றியவன், ஐவகை நிலங்களையும் திருத்தி உழவை கண்ணாக காப்பவன் என்று மிக அழகாக கவி படைத்துள்ளீர்கள். 1000 ஓங்காரமாய் ஒலிக்கக்கூடியவன் என்றீர்கள். மிக சிறப்பான வார்த்தைகளை செதுக்கி அழகாக கவிதை படைத்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவியரங்கத்தில் கவி படைக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா ஐயா தொடருங்க கவியரங்க, தொடருங்க. சரிங்க. இடி முழக்கம் போல் கவி முழக்கம் இட வருமாறு கவி பேரிகை ஆனந்த் ஐயா அவர்களை இக்கவியரங்கத்தில் தங்கள் கவிதையை
வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவி படைக்க வாருங்கள் ஐயா, தங்கள் கவிதையை தாருங்கள். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நம் உயிர்வழி, நீ தவறாது அதற்கும் பங்கையளி, அது தரும் நம் வாழ்விற்கு ஏற்ற ஒளி என்றுரைத்து எம்மை ஏற்றமுற செய்திட்ட அன்னையையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும், எம் கவிச்சுடரை நாளும் தூண்டி ஒளிவூட்டிடும் தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் அன்னை தமிழால் முதற்கண் வணங்குகிறேன். இன்றைய கவியரங்க தலைப்பிற்கேற்ற தகைசால் தலைமையாய் சோற்றுக்கு நாளும் சுவையூட்டும் மண்ணச்சநல்லூர் பொன்னி அரிசி போல தன் மென்பா அரிசியால் தன் பாவிற்கு எழில் கூட்டி வரும் சீர்மிகு ஆசிரியர் சகோதரி தலைமையாசிரியர் கவிஞர் திருமதி எழிலரசி அவர்களையும், வரவேற்புரை நல்கிய கவிஞர் திலகம் உலக சாதனை கவியரங்க தொடர்நாயகி சீர்மிகு ஆசிரியர் சகோதரி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களையும், உலக தமிழ் உறவுகளையும் மற்றும் இக்கவியரங்கில் கவிபாட வரும் கவிகளையும் வணங்கி, உழவை போற்ற அல்ல உழவை காப்பாற்ற உழவனின் குரலாய் கவியுடன் வருவது கவிப்பேரிகை இரா ஆனந்த், சென்னை மாடம்பாக்கத்திலிருந்து. ஐயனே, இதென்ன தங்களிடம் புது மாற்றம்? ஆவும் ஆடும் கோழியும் வியப்பில் வினவினர். ஆறுண்டு ஆற்றொழுக்கு தானில்லை, கிணறுண்டு இறைத்திடதான் நீரில்லை, ஏர்பூட்டி உழுதிடவே எருதும் கலப்பையும் தானில்லை, மரபணு மாற்றத்தால் விளைந்த விதையில் வீரியம் இல்லை, விதைத்திடவே வாங்கினேன் கடையதனில் விதை நெல்லை, நாற்று பறித்து நடவு செய்திடவே ஆட்கள் ஆறும் இல்லை, நாற்று பறித்து நடவு செய்திடவே ஆட்கள் ஆறும் இல்லை, அதனால் நேரடி விதைப்பு செய்திட்டேன் நெல்லை, வந்தது களைப்பூச்சி நோய் என தீராத தொல்லை, வந்தது களைப்பூச்சி நோய் என தீராத தொல்லை, இவைகளைய இட்டிடுவீர் மருந்தும் உரமும் என்றே பரிந்துரைத்தார் வேளாண் அறிஞருமே. தப்பி வந்த கதிரதனை காற்றும் மழையும் மீதம் வைக்கவில்லை, தப்பி வந்த கதிரதனை காற்றும் மழையும் மீதம் வைக்கவில்லை, மருந்தும் உரமும் தவணையில் வாங்கியதில் வந்ததே கடன் தொல்லை, எஞ்சிய காணியை எண்படிச்சாலை கனிமச் சுரங்கம் மண்வழி எடுக்கவென மிரட்டியே பறிக்க நாளும் கொடுத்தனர் தொல்லை, பாத்தி பிரித்து தண்ணீர் கட்டிய வயலெல்லாம் மனை விரித்து வீடு கட்டி நீ வாழ்ந்தால், பாத்தி பிரித்து தண்ணீர் கட்டிய வயலெல்லாம் மனை விரித்து வீடு கட்டி நீ வாழ்ந்தால், ஒருவேளை சோற்றுக்கு என் செய்வாய், ஒருவேளை சோற்றுக்கு என் செய்வாய், ஆடையில்லாது போராடினாலும் பாடையில் போனாலும் உழவர் தானே என ஓரங்கட்டி நீ நின்றால், ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்புகளில் அரிசியுமே விளையாது, ஆடையில்லாது போராடினாலும் பாடையில் போனாலும் உழவர் தானே என ஓரங்கட்டி நீ நின்றால், ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்புகளில் அரிசியுமே விளையாது, சமூக ஊடகங்களில் சீறிவிட்டு சத்தமின்றி இணைய கடைகளில் இல்லறம் நடத்தி வரும் வரைமுறையில்லா இன்றைய தலைமுறையே, குடி உயர்ந்தால் முடிவுயரும் என்பதை தவறாய் புரிந்து கொண்ட அரசும் இளைய தலைமுறையும், குடி உயர்ந்தால் முடிவுயரும் என்பதை தவறாய் புரிந்து கொண்ட அரசும் இளைய தலைமுறையும், உலை கொதிக்காது உள்ளம் கொதிக்க வாழும் உழவர்தம் நிலையறிந்து உழவுக்கும் உழவுக்கும் உற்றது செய்து போற்றிடும் நாள் வரை, பாலும் கனிகாயும் உணவு தானிய உற்பத்தியும் இனி எம்மின் குடும்ப தேவைக்கு மட்டுமென ஓங்கியே உரைத்து விட்டேன் இவர் தமக்கு, பாலும் கனிகாயும் உணவு தானிய உற்பத்தியும் இனி எம்மின் குடும்ப தேவைக்கு மட்டுமென ஓங்கியே உரைத்து விட்டேன் இவர் தமக்கு, அவனியின் அச்சாணி உழவே என்று இனி மெல்ல புரிந்திடும் அவர்கட்கு என்று புன்னகையுடன் பதிலிருத்தான் அவ்வேளை விவசாயி. அவனியின் அச்சாணி உழவே என்று இனி மெல்ல புரிந்திடும் அவர்கட்கு என்று புன்னகையுடன் பதிலிருத்தான் அவ்வேளை விவசாயி என்று வாய்ப்பிற்கும், இதனை தரணி எங்கும் சிறப்பாக ஒளிபரப்பு செய்திடும் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் வலைக்காட்சிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆம் ஐயா, உங்களுடைய உள்ள குமுறலை அழகாக சிறப்பான வார்த்தைகளால் கோர்த்து மிக அழகாக கவி படைத்து உள்ளீர்கள் ஐயா. அவனிக்கு அச்சாணி உழவே. ஆம் ஐயா, குடி உயர்ந்தால் முடி உயரும் என்று தவறாக இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொண்டு எதை சாப்பிடுவார்கள் என்றுதான் தெரியவில்லை. கிணறுகள் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் அனைத்தும் வடிவேலு ஒரு திரைப்படத்தில் சொன்ன போல்
நீரும் இல்லை, கிணறுகளும் காணவில்லை. எல்லாம் கட்டிடங்களா மாறிவிட்ட இக்கால சூழ்நிலையில் உழவுக்கு எங்கே செய்வார்? உழவனுடைய அன்றாட வாழ்க்கையில், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் படும் சிக்கல்களை மிக அருமையாக சிறப்பாக கவிப்படுத்தீர்கள். மிக சிறப்புங்க ஐயா. நன்றி நன்றி. ஐயா. தொடருங்கம்மா. கவியரங்கம் தொடருங்க. மிக சிறப்பாக இருந்தது. பவானி அம்மா மிக சிறப்பாக நீர் வளம் கவிதை மிக சிறப்பாக இருந்தது. அதாவது நாட்டு பறித்து நடவு செய்ய ஆட்கள் இல்லையா இப்பொழுது? நிச்சயமாக தான் ஆட்கள் இல்லை. விதை விளைத்தேன் வந்தது. ஆனா களைப்பூச்சி அந்த நோய் வந்தது. ஆனா அந்த நோயை விரட்டுறதுக்கு அந்த மருந்து தெளிச்ச அந்த மருந்துமே இப்ப நம்ம பயனுள்ளதாக இல்லை. உழவன் உழவு செய்தால்தான் நம்ம வந்து சிறப்பாக உணவு உண்டு வாழ முடியும். இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பிள்ல போயிட்டு நம்ம அந்த அரிசியை விளைவிக்க முடியும். இந்த உழவுதான் நமக்கு வந்து அச்சாணி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு அழகான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றார் கவி பேரிகை ஆனந்த் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. நீர் வளம் மிகுந்த அகத்தியர் அருவி அழகாய் கொட்டும் காசி விஸ்வநாதர் அருள் புரியும் தென்காசியில் இருந்து வந்துள்ள சாந்தா கவிஞர் அவர்களை கவிபாட அழைக்கின்றேன். சாந்தா அம்மா அவர்கள் கவியரங்கத்திற்கு கவி பாட வாருங்கள். உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. சாந்தா. அன்னை தமிழையும் வணக்கம்மா. அன்னை தமிழையும் ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி, தமிழ் பணி செம்மல் திரு நீலகண்ட ஐயாவை வணங்கி, தலைமை திருமதி சு எழிலரசி அம்மையார் மற்றும் வரவேற்பு நல்கிய பவானி தனஞ்சயன் அவர்களை வணங்கி மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது கவிதையை தொடங்குகிறேன் அம்மா. உழவின் மகிமை. உள்ளத்துக்குள் உயிர் உண்டு, உள்ளத்துக்குள் உயிர் உண்டு, உயிருக்குள் உணர்வுண்டு, உயிருக்குள் உணர்வுண்டு, அந்த உணர்விற்குள் செயல் உண்டு, செயலுக்குள் சோர்வு உண்டு, சோர்வுக்கு பசி உண்டு, சோர்வுக்கு பசி உண்டு, பசிக்கு உணவு உண்டு. உணவிற்கு எங்கே போவோம்? உணவிற்கு எங்கே போவோம்? சிந்தனை செய் மனிதா. அனைத்து ஜீவராசிகளும் இந்த வளையத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளும் இந்த வளையத்தில் தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. மனிதா, நீ மட்டும் ஏனோ தெரியவில்லை, இயற்கையோடு ஒன்றாத புதிய படைப்பை படிக்கின்றாய். மனிதா, நீ மட்டும் ஏனோ தெரியவில்லை, இயற்கையோடு ஒன்றாத புதிய வரையும் வணங்கி, அன்னை தமிழையும் ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி, தமிழ் பணி செம்மல் திரு நீலகண்ட ஐயாவை வணங்கி, தலைமை திருமதி சு எழிலரசி அம்மையார் மற்றும் வரவேற்பு நல்கிய பவானி அம்மையார் அவர்களை வணங்கி மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது கவிதையை தொடங்குகிறேன். உள்ளத்துக்குள் உயிர் உண்டு, உயிருக்குள் உணர்வுண்டு, உணர்விற்குள் செயல் உண்டு, செயலுக்குள் சோர்வு உண்டு, சோர்வுக்கு பசி உண்டு, பசிக்கு உணவு உண்டு. உணவிற்கு எங்கே போவோம்? சிந்தனை செய் மனிதா. அனைத்து ஜீவராசிகளும் இந்த வளையத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் இந்த வளையத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. மனிதா, நீ மட்டும் ஏனோ தெரியவில்லை, இயற்கையோடு ஒன்றாத புதிய படைப்பை படைக்கின்றாய். மனிதா, நீ மட்டும் ஏனோ தெரியவில்லை, இயற்கையோடு ஒன்றாத புதிய படைப்பை படைக்கின்றாய். நீரை தேக்கி, உணவை பெருக்கி, செல்வ செழிப்பை கண்ட நம் முன்னோர்கள் உழவை மட்டும் எப்படி மறந்தார்கள்? முன்னேற்றம் என்ற பெயரிலா அல்லது பணத்தின் ஆசையிலா? ஒன்றை தெரிந்து கொள், நம்மை படைத்த இறைவனே பணத்தை படைக்க முடியாது. நம்மை படைத்த இறைவனே பணத்தை படைக்க முடியாது என்னில் காகிதத்து காசு கரிக்கு உதவாது என அவனுக்கும் தெரியும். காகிதத்து காசு கரிக்கு உதவாது என அவனுக்கும் தெரியும். இதையெல்லாம் இப்போது அனுபவித்தோம் அல்லவா? இதையெல்லாம் இப்போது அனுபவித்தோம் அல்லவா?
கொடூர வியாதியான கொரோனா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே. கொடூர வியாதியான கொரோனா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தது. அச்சமயத்தில் உழவனின் படைப்புகளுக்காக இயங்கிய தருணத்தில் உழவன் இறைவனாக தெரிந்தான். உழவன் இறைவனாக தெரிந்தான். அதன்பின் மனிதன் குணம் அடைந்தவுடன் மனிதன் குணத்தை மாற்றிக்கொண்டான். மனிதன் குணம் அடைந்தவுடன் மனிதன் குணத்தை மாற்றிக்கொண்டான். உழவிற்கு நிலம் கிடைப்பது அரிதிலும் அரிது. உழவிற்கு நிலம் கிடைப்பது அரிதிலும் அரிது. அதில் விளையும் தானியங்கள் கிடைப்பது அதனிலும் அரிது. மனிதா சொல், பாறையில் விளைய வைக்க முடியுமா? அல்லது கட்டிடத்தில் தான் விவசாயம் பண்ண முடியுமா? அல்லது பணத்தை விதைக்க முடியுமா? சொல் மனிதா சொல். உன் காலத்தில் பணத்தால் தானியங்கள் வாங்கி விடுவாய். உன் காலத்தில் பணத்தால் தானியங்கள் வாங்கி விடுவாய். பின்வரும் சந்ததிகளுக்கு என்னதான் கிடைக்கும் என்று யோசித்தது உண்டா? பின்வரும் சந்ததிகளுக்கு என்னதான் கிடைக்கும் என்று யோசித்தது உண்டா? சொல் மனிதா சொல். நாம் தான் இயற்கை உணவுகள் மறந்து பர்கருக்கும் பிசாவிற்கும் மாறிவிட்டோம். நாம் எப்படி சிந்திப்போம்? உழவனே, நீ கலங்காதே, பெருமை கொள். உன் பெருமை தமிழால் எடுத்துரைக்க நாங்கள் இருக்கின்றோம். அச்சம் தவிர உழவனே. நிலத்தையும் பக்குவமாக வழி வழியே காத்து வந்த வம்சம் இது. நிலத்தையும் பக்குவமாக வழி வழியே காத்து வந்த வம்சம் இது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உழவுக்கு இலக்கணத்தை வகுத்து காட்டிய மண் இது. உழவனே, உலகத்திலும் எந்த ஒரு இடத்திலும் உன்னை போற்றும் வண்ணம் திருவிழா கொண்டாடியது உண்டா? இல்லவே இல்லை. இந்த தமிழ் மண்ணும் மட்டும்தான் தைப்பிறப்பில் சூரியனுக்கு நிகராக உன்னை வணங்கி வருகிறது. நினைவில் கொள். உழவனே, வரும் சந்ததியை இயற்கையோடு ஒன்றி வாழ தமிழால் எடுத்து உரைக்கிறேன். கேள். உண்ணும் உணவில் கலப்படம், சுகாதாரமற்ற போலித்தன்மை, இவை அனைத்தும் நோயால் அவதிப்படும் பொழுது உழவனே தேடி வரும் காலம் மிக விரைவில் இல்லை. உழவனை தேடி வரும் காலம் மிக விரைவில் இல்லை. சத்தம் இருக்கும் வரை தமிழ் மொழி இருக்கும். சத்தம் இருக்கும் வரை தமிழ் மொழி இருக்கும். தமிழ் மொழி இருக்கும் வரை தமிழ் கலாச்சாரம் இருக்கும். தமிழ் மொழி இருக்கும் வரை தமிழ் கலாச்சாரம் இருக்கும். மண்ணின் பெருமையும் இருக்கும். உழவனே, உன் பெருமை உலகுக்கு தெரியாது. உழவனே, உன் பெருமை உலகுக்கு தெரியாது. ஒன்று சொல்கிறேன் கேள். மண்ணின் வாசம் மண்ணுக்கே தெரியாது. மண்ணின் வாசம் மண்ணுக்கே தெரியாது. நீ உழவு செய்யும் பொழுது உலகத்திற்கே மண் வாசனை வீசுகிறது. நீ உழவு செய்யும் பொழுது மட்டும்தான் உலகத்திற்கே மண் வாசனை வீசுகிறது. பசி இருக்கும் வரை உழவனும் இருப்பான். பசி இருக்கும் வரை உழவனும் இருப்பான். கற்றது கை மண் அளவாயினும் உழவனுக்கு பாமாலை படைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. சிறப்பான கவி வரிகளால் உழவரை போற்றி இருக்கின்றீர்கள். அதாவது உள்ளத்துக்கு உயிருண்டு, உயிருக்கு உணர்வுண்டு, சோர்வுக்கு பசி உண்டு. ஆனா பசிக்கு எங்கே போகும்? அந்த உழவன் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த கொரோனா காலத்துல எல்லாம் எவ்வளவு நம்ம அந்த உழவரை நம்ம நேசிச்சிருப்போம் அப்படின்றத ரொம்ப அருமையா நீங்க அந்த உங்களுடைய கவி வரிகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. உழவன் அப்போ இறைவனாக நமக்கு தெரிஞ்சான். ஏன்னா நம்ம பசியால எத்தனையோ பொருள்கள் கிடைக்காம நிறைய பேர் அவதிப்பட்டிருப்பாங்க அந்த கொரோனா காலகட்டத்துல. அதனால நம்ம பாறையிலுமே அந்த உழவனுக்கு அந்த நிலம் கிடைப்பது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். நம்ம பாறையிலையும் கட்டிடங்களையும் போய் உழவா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமாமா, நம்ம அந்த நிலம் இருந்தாதானே அந்த உழவான்றது செய்ய முடியும். அந்த உழவன் உழவு செய்யும் போதுதான் அந்த மண் வாசனை நமக்கு தெரியுது. அது மாதிரி உலகத்துக்கே ஒரு அச்சாணியாக திகழக்கூடிய அந்த உழவன் நமக்கு நமக்கு கிடைத்த ஒரு அரிய வரப்பிரசாதம். அத்தகைய உழவனை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகிய கவி வரிகளாக மிக சிறப்பாக தந்த சாந்தா அம்மா அவர்களுக்கு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு. நன்றிமா. உழவர்களிடம் கேள்வி கணைகளால் தொடுத்தீர்கள். மனிதா நீ உழவர்களுக்காக பாடுபடாமல் எங்கே போவா என்று பல கேள்விகளை தொடுத்த நீங்கள் வரும் சந்ததியினருக்கு என்ன வைத்துவிட்டு போகிறார் என்ற நீங்கள் உங்களுடைய கவிதைகளில் கடைசியாக உழவர்களுக்கு தமிழால் ஆறுதல் சொல்வேன் என்று சொன்னீர்கள். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கலப்படம் எல்லாம் கலந்து இருந்தாலும் உழவுக்கு மட்டும்தான் நம்ம உழவு திருவிழா நடத்துகிறோம். உழவு திருவிழா என்று செய்கிறோம். மிக சிறப்பான கவிதை படைத்தீர்கள். மிக்க நன்றி. பின்னலாடை நகரில் இருந்து
கவி பின்ன வருமாறு அன்பு சகோதரி சீர்மிகு ஆசிரியை சத்தியவதி குமார் அவர்களை கவியரங்கத்தில் கவிபாட வருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். சத்தியவதி குமார் அவர்களை கவி பாட அழைக்கின்றேன். நன்றி அம்மா. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டத்தமிழன் அவர்களுக்கும் தொடர் கவியரங்கத்தின் சாதனை நாயகியம் அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும் இன்றைய கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கும் எல்லரசி அம்மா அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் எனது வணக்கத்தை கூறி என் கவியை தொடங்குகிறேன். உழவை போற்றுவோம். மண்ணையும் எங்கள் தாயாக மதித்துத்தான் மண்டியிட்டு வணங்கி விவசாயம் தொடங்குகிறோம். மண்ணையும் எங்கள் தாயாக மதித்துத்தான் மண்டியிட்டு வணங்கி விவசாயம் தொடங்குகிறோம். மாடு கட்டி ஏறு பூட்டி நிலத்தையும் உழுதுவிட்டு மழை வேண்டி கும்பிட்டு விதைகளையும் விதைக்கின்றோம். வானம் பார்த்த பூமிதான் என்றாலும் கிணறு வெட்டி ஏற்றத்திலே நீர் இறைக்கின்றோம். வளம் கொடுக்கும் ஆற்று நீர் வந்தாலும் வாய்க்கால் வெட்டி மடைமடையாய் நீர் பாய்ச்சுவோம். கடினமாக உழைத்து விளைத்ததை எடுத்து விளைந்ததை எடுத்து கால் வயிறு கஞ்சி குடிக்க காசுக்கு விற்றது வாங்கி வைத்த கடனுக்கு வட்டி கூட சேராது. கால் வயிறு கஞ்சி குடிக்க காசுக்கு விற்றது வாங்கி வைத்த கடனுக்கு வட்டி கூட தேராது. விதைப்பயிறு வாங்கத்தான் கடனும் இங்கே கூடுது. பூவி விற்கும் விவசாயியிடம் பேரம் பேசுறோம். அலங்கார கடைகளுக்கே அடித்து பிடித்து ஓடுறோம். அமைதியாகத்தானே சொன்ன விலைக்கு வாங்குறோம். அந்நிய மோகத்திலே அடிமையாக சாகுறோம். அடிமை வாழ்வு போதுமே, ஐயம் தெளிந்து துணிந்து செல்வோம். உள்நாட்டு பொருள்களையே மனமுகந்து வாங்குவோம். ஏறு பூட்டும் உழவர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டுவோம். சோறு போடும் குடியானவர்களின் குலத்தையே வாழ்த்துவோம். உண்டிக்கு உணவிடும் உழவு தொழிலை போற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சத்தியவதி குமார், திருப்பூர் மாவட்டம். மண் எங்கள் தாய் என்று ஆரம்பித்த நீங்கள் கால்வயிறு கஞ்சி குடிக்க உழைக்கும் விவசாயி கடனுக்கு வட்டி கூட தேராது. உண்மைதான் அம்மா, நிதர்சனமான உண்மை உங்கள் கவிதை வரிகளில் தெரிந்தது. உண்மையான இன்றைய விவசாயிகளின் அடிமை வாழ்வு, அவர்களுடைய உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை. மற்றொன்று, மிகப்பெரிய மால்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடைகளில் போய் காய்கறிகள் வாங்காமல் நம்மளுடைய சந்தை என்று சொல்லக்கூடிய வீடுகளில் வரக்கூடியவர்கள்ட்ட, விவசாயிகள்கிட்ட நம்ம வாங்கணும்னு காய்கறிகளை வாங்கினோம்னா அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கும், அவருடைய வாழ்வு மலரும் என்பது மிக அருமையாக உங்கள் கவிதைகளில் படைத்தீர்கள். எப்பொழுதுமே உங்கள் கவிதை கொஞ்சம் மாறுபட்டு மிக சிறப்பாக இருக்கும். மிக சிறப்பான கவிதை. நன்றி அம்மா. பவானி அம்மா. அருமை அம்மா, அருமையான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா. எழிலரசி அம்மா சொன்னபோது போல எப்பொழுதுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் தங்களுடைய கவி வரிகளை இருக்கும். அதே போன்று இன்றைக்குமே ஒரு சிறப்பான ஒரு கவி வரிகள். அதாவது, மண்ணையும் எங்கள் தாயாக மதித்து மண்டியிட்டு நாங்கள் விவசாயம் செஞ்சோம். வானம் பார்த்த பூமியா இருந்தாலும் சரி, நாங்க அதை நீர் பாய்ச்சி கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு நாங்க விவசாயம் செஞ்சோம். விவசாயம் செஞ்சா கூட எங்களுக்கு அந்த கால்வயிறு கஞ்சிக்கு கூட நாங்க கடனாதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே எப்பவுமே உழவன் கணக்கு போட்டா அழாக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல அந்த அவன் விவசாயக்காரன் கூவி கூவி விற்பான். அது கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேரம் பேசுவோம். ஆனா அந்த அலங்கார பொருட்களை ஓடி ஓடி போய் அந்த அலங்கார பொருட்களை வாங்குறதுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அதை வாங்குறதுக்கு வரிசை கட்டி நிற்போம். உண்மைதான் அம்மா. அந்த சோறு போடும் உழவனை நம்ம எப்பவுமே மதிக்கணும், போற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய கவி வரிகளை படைத்த தங்களுக்கு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள்.
நன்றி அம்மா. அறிவிலும் வயதிலும் மூத்த எங்களையெல்லாம் வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாய் விளங்கக்கூடிய பன்ருட்டியிலிருந்து பிரபுலிங்கம் ஐயா அவர்களை இக்கவியரங்கத்தில் உழவை போற்றுவோம் கவிபாட வருமாறு அன்போடு பணிவோடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள் ஐயா. பிரபுலிங்கம் ஐயா. ஐயா, பவானி அம்மா அவர் மைக்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. வாருங்கள் திரு பிரபுலிங்கம். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலர் பாரதிதாசனையும் வணங்கி, ஈடு இணையில்லா ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழ் ஐயாவையும் வணங்கி, தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் எழிலரசி அவர்களுக்கும், பொறுப்பாளர் பவானி அம்மா அவர்களுக்கும், அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உழவை போற்றுவோம் 61வது கவியரங்கத்தில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததை மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். என்னுடைய கவிதையை படிக்கிறேன். உண்ண உணவும் உடுக்க உடையும் திண்ணமாய் வேண்டும் தரணியில் மாந்தர்க்கு. உணவுக்கு தானியம், உடைக்கு பருத்தி. பணம் கொடுத்து வாங்கலாம், பயிரிட்டு தந்திடும் உழுதொழில் வினைஞர் வளமாய் வாழ்ந்து உழவை போற்றி விளைத்திட அவர்க்கு விலையிலா விதை உரம் யாவும். அவர்க்கு விலையிலா விதை உரம் யாவும் நிலைத்த வெகுமதியாய் நல்கிட வேண்டும். நஞ்சை கேணியில் நன்னெல் கரும்பு, புஞ்சை நிலத்தில் பல்வகை தானியம். கேணி நீர் கிடைக்காது கனமழை நோக்கி, கேணி நீர் கிடைக்காது கனமழை நோக்கும் காணியில் பயிர்கள். ஆனால் கடுமழை வெள்ளம் அறுவடை காலத்தில் அனைத்தும் அழித்திட வெறுமனே வருத்தம் வாயினால் கூறாது. அறுவடை காலத்தில் அனைத்தும் அழிந்திட வெறுமனே வருத்தம் வாயினால் கூறாது. நேர்ந்த நட்டங்கள் நீங்கிட வகையாய், நேர்ந்த நட்டங்கள் நீங்கிட வகையாய் சீர்தெழு தோழனாய் சீர் செய்ய வேண்டுமே. நேர்ந்த நட்டங்கள் நீங்கிட வகையாய் சீர்தெழு தோழனாய் சீர் செய்ய வேண்டுமே. உழவை போற்றிட உழவரை வணங்குவோம். உழவரை கண்டால் உயர்வென வணங்குவோம். தொழிலென நிலத்தில் துவளாது உழைப்பர், தம் தொழிலென நிலத்தில் துவளாது உழைப்பர், வழி வழி வந்த விவசாயம் காப்பர். எழில்மிகு பாரதம் உழவர் தேசம் என, எழில்மிகு பாரதம் உழவர் தேசம் என தொழில்முறை சிறப்பால் தொகுத்தது உலகு. தொழில்முறை சிறப்பால் தொகுத்தது உலகு. செழிப்பாய் விவசாயம் சீராய் வளர்ந்து, செழிப்பாய் விவசாயம் சீராய் வளர்ந்து வழிகோலும் நாமும் வல்லரசு ஆகவே. செழிப்பாய் விவசாயம் சீராக வளர்ந்து வழிகோலும் நாமும் வல்லரசு ஆகவே. உழவரை போற்றிட உழவரை வணங்குவோம். உழவரை கண்டால் உயர்வன வணங்குவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி முடிவு செய்கிறேன். வணக்கம். மிகச் சிறப்பான கவிதையை அளித்தீர்கள் ஐயா. உணவிற்கும் உடைக்கும் நாம் உழவையே நம்பி இருக்கிறோம். ஆமா ஐயா, உழைப்புக்கு உழவாளர்களுக்கு விலையில்லா விதையும் உரமும் வெகுமதியாய் அளிக்க வேண்டும். அந்த காலம் வந்தால் உழவர்களுடைய வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் என்பதை மிக உங்களுடைய அனுபவ அறிவு என்பது எங்களுக்கெல்லாம் வழி வழியாய் எங்களுக்கு மிக பெரிய
சிறப்பு தரக்கூடியது. மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பான கவிதையை தந்தீர்கள் ஐயா. அவர்களுடைய கவிதையை நீங்கள் பின்னூட்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, பவானி அம்மா. ஐயா அவர்களின் கவிதை மரபு கவிதை மிகவும் அருமையாக இருந்தது. மிக சிறப்பான கவிதை தந்திருக்கிறீர்கள் ஐயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் தான் நமக்கு வந்து திண்ணமா வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம எப்படி வந்து வாழ முடியும் அப்படின்றத ஒரு கேள்வியை கேட்டு அந்த உழவன் வந்து அந்த நிறைய விளைச்சல் செஞ்சிருப்பான். ஆனா அந்த கடுமழை காலத்துல அந்த அறுவடை எல்லாமே வந்து சேதம் அடைஞ்சிரும். அவனுக்கு வந்து வருத்தம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொன்னோம். அதனால வந்து உழவனை வந்து நம்ம எப்பவுமே வந்து வணங்கணும். உழவனை போற்ற வேண்டும். எழில்மிகு பாரதம் உருவாக அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உழவனை வந்து நம்ம போற்றணும், அவனை வணங்கணும், உழவனை கண்டால் அப்படின்னு சொல்லி ஒரு மரபு வடிவில மிக அருமையான ஒரு கவி வரிகளை தந்த பிரபுலிங்கம் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் இருந்து மிகச் சிறப்பாக கவி பாட வருமாறு திருமதி வரலட்சுமி கவிஞர் அவர்களை இக்கவியரங்கத்திற்கு கவிதை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, கவிதையை தாருங்கள். தரணி காக்கும் தமிழ்தாய் அன்னைக்கும் கவியரங்க தலைமைக்கும் மற்றும் இங்கு இருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உழவை போற்றுவோம் என்ற தலைப்பில் எனது கவிதையை வாசிக்கின்றேன். காணி வேண்டும் காணியிலே கனிந்த சோறு தரும் நிலமே, காதலிக்க தாயாகி கடமையோடு வாழ்வருளும் சோற்று தரும் தாய் நிலமே, சோலை பூக்கும் வாழ்நிலமே, செயல் உணர்த்தும் செழுமை மண்ணே, செழித்த உலகம் அடித்தளம் நீயே. செயல் உணர்த்தும் செழுமை மண்ணே, செழித்த உலகின் அடித்தளம் நீயே. உழைக்கும் கைதான் உயர்த்திடுமே, உலகம் முழுதும் ஒளி தருமே. உண்டி தேடி திரியும் நாளில் உழவுக்கேதி உலகம் மறவே. நெல் வளர்க்கும் நெற்கதிரே, நெஞ்சம் நிமிர்க்கும் மகிழ்ச்சியே. பசி தீர்க்கும் பரிசளிப்பாய் பூமி தனை போற்றிடுவோம். சேரும் செந்நீரும் இணைந்ததிலே, செழிப்பென்றால் பிறக்கும் பயிர்களிலே. வஞ்சம் விளக்கும் உலகமாக வாழும் வழியே உழவின் வழியே. உழுது வாழ்வோம், உயர்ந்து வாழ்வோம், உண்மை வழியில் இணைந்து வாழ்வோம். மண்ணின் மீதும் மனிதர் எங்கும் மழலை போல மலர்ந்து வாழ்வோம். உண்டு வாழ்வோம், உழுதுண்டு வாழ்வோம், துன்பமின்றி ஒற்றுமையாய் வாழ்வோம். மண்ணை வணங்கி வாழும் நாளில் மகிழ்ந்து வாழும் உலகம் அமைப்போம். தாயாகி தர்மமாய் தரணி வாழும் தேசமாய் உழவினிலே உள்ளதாலே உயிர் வாழ்வின் பொருள் திகழும். தாயாகி தர்மமாய் தரணி வாழும் தேசமாய் உழவினிலே உள்ளதாலே உயிர் வாழ்வின் பொருள் திகழும். வாய்ப்பளித்துமிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம்மா, உண்டு வாழ்வோம், உழுது வாழ்வோம், உயர்ந்து வாழ்வோம். உண்டு வாழ்வோம், உழுது வாழ்வோம், உயர்ந்து வாழ்வோம். மண்ணை நம் தெய்வமாக போற்றுவோம், அதே போல் உழவை போற்றுவோம் என்று மிக சிறப்பாக அடுக்கு மொழிகளில் கவிதை படைத்துள்ளீர்கள். மிக சிறப்பான கவிதை. தொடர்ந்து இக்கவி அரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை படைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மிகச் சிறப்பு. நன்றி. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. அருமை அம்மா, அருமையான கவி வரிகளை படைத்திருக்கின்றீர்கள் வரலட்சுமி ஆசிரியர் அவர்களே. அதாவது அம்மா சொன்ன மாதிரி உண்டு வாழ்வோம், உழுது வாழ்வோம், உயர்ந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு அடுக்கு மொழியில உங்களுடைய கவிதை இருந்துச்சு. காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் என்று அந்த பாரதி அன்று கூறினார். இன்று உழவர்கள் வந்து அந்த உழவதற்கு அந்த நிலம் வேண்டும், சோறு தரும் தாய் மண்ணே என்றும் செயல் உணர்த்தும் பெருமை மண்ணே என்று மண்ணை போற்றி அந்த உழவனையும் போற்றி துன்பம் நீக்கி நாமும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற ஒரு
பொறுமையை நீங்க உணர்த்தியிருக்கின்றீர்கள். தங்களுடைய கவிதையில் மிக சிறப்பம்மா. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். நன்றி அம்மா. அருமையான ஒரு கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையானது ஒரு கவியரங்கம் உழவை போற்றுவோம் என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான கவிஞர்கள் உழவரை போற்றக்கூடிய கவிதைகளை தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் திருமதி க. எழிலரசி அவர்கள். கவியரங்கத்துடைய வரவேற்புரையாற்றி இருக்கிறார் கவிஞர் திருமதி து. பவானி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம். ஜெர்மனி தமிழருவி வானொலி வழியிலாக உலகெங்கிலும் உள்ள தமிழுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் வானொலியத்துடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய திரு நயனை விஜயன் அவர்களும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களும். இதற்கெல்லாம் நன்றி பாராட்டுகிற இந்த நேரத்திலே இந்த கவியரங்கத்தினுடைய தொடர் கவியரத்தை கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கின்ற அத்தனை கவிஞர்களும் வருகின்ற வரவேற்று கவியரங்கம் தொடரட்டும் அம்மா. திருமதி எழிலரசி அவர்கள் தலைமையில கவியரங்கம் தொடரட்டும் அம்மா. தமிழ் கடவுள் பழனி முருகன் அருள் புரியும் பழனியில் இருந்து முனைவர் நா. மாசித்துரை ஐயா அவர்களை உழவை போற்றுவோம் என்று கவி பாட வருமாறு இக்கவியரங்கத்திற்கு வருக ஐயா. உங்கள் கவியை தருக. வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி கவியரங்க பொறுப்பாளர் பவானி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எழிலரசி அம்மா அவர்களையும் வணங்கி என்னுடைய கவிதைக்குள் செல்கின்றேன். உழவை போற்றுவோம், உழவை போற்றுவோம். நிலங்களை புழுதியாக்கும் நித்தியவான்களே உழவர்கள். உழவர்களின் உழவு தொழிலால் உலகம் வாழ்கிறது. உழவர்களின் உழவு தொழிலால் உலகம் வாழ்கிறது. ஆகையினால் உழவை போற்றிடுவோம், உழவை போற்றிடுவோம். நெற்றி வியர்வை நிலத்தில் வீழ நித்தியமாய் உழவு தொழில் செய்து வேளாண் பொருள்களை வேண்டியவர்களுக்கு நல்கும் நல் மனங்களே. வேளாண் பொருள்களை வேண்டியவர்களுக்கு வழங்கும் நல் மனங்களே. பகலவன் உதிக்க தவறினாலும் பாங்காய் பாடுபடுபவர்களே. பகலவன் உதிக்க தவறினாலும் பாங்காய் பாடுபடுபவர்களே. பாரிற்கு தேவையான பண்டங்களை நல்குபவர்களே உழவர்களே. பாரிற்கு தேவையான பண்டங்களை வழங்குபவர்களே உழவர்களே. ஆகையினால் உழவை போற்றிடுவோம், உழவை போற்றிடுவோம். உழைத்துழைத்து ஓடாய் போன உழவனே உன்னை மதியா மனிதர்கள் மாபெரும் பாவிகளே. உழைத்துழைத்து ஓடாய் போன உழவனே உன்னை மதியா மனிதர்கள் மாபெரும் பாவிகளே. நீர் உழைத்து உழைத்து பலர் முன்னேறவும் உழவு தொழிலை உயிராய் செய்கின்றீர். நீர் உழைத்து உழைத்து பலர் முன்னேறவும் உழவு தொழிலை உயிராய் செய்கின்றீர். ஆகையினால் உழவை போற்றிடுவோம், உழவை போற்றிடுவோம். உழவை நன்கு வளர்த்தீர்கள், உயிராய் அதையும் நினைத்தீர்கள். உழவை நன்கு வளர்த்தீர்கள், உயிராய் அதையும் நினைத்தீர்கள். உழவனே நீ காட்டை சுற்றி உழுகின்றாய், உலக மக்கள் உன்னை சுற்றியே வர வேண்டுமாம். உழவனே நீ காட்டை சுற்றி உழுகின்றாய், உலக மக்கள் உன்னை சுற்றியே வர வேண்டுமாம். ஆகையினால் உழவை போற்றிடுவோம், உழவை போற்றிடுவோம். உழவனே அனைவருக்கும் நீ மகுடமாம், உழவனே அனைவருக்கும் நீ மகுடமாம். உழவு தொழிலே அனைத்து தொழிலுக்கும் அச்சாணியாம், உழவு தொழிலே அனைத்து தொழிலுக்கும் அச்சாணியாம். நீர் அருளுள்ளம் வாய்ந்த மனத்தினராம், நீர் அகன்ற பெரும் தொழில் முனைவோராம். நீர் அருளுள்ளம் வாய்ந்த மனத்தினராம், நீர் அகன்ற பெரும் தொழில் முனைவோராம். வறியவரின் நிலை கண்டு வளமை செய்வீர், வஞ்சனை பேசுவோரிடம் யாசிக்க மாட்டீராம். வறியவரின் நிலை கண்டு வளமை செய்வீர், வஞ்சனை பேசுவோரிடம் யாசிக்க மாட்டீராம். உழவே எங்களுக்கு உறுதுணையாய் இருந்திடவும்
உலகம் மகிழ்வுற உழவு தொழில் சிறந்திடவும் உழவே எங்களுக்கு உறுதுணையாய் இருந்திடவும் உலகம் மகிழ்வுற உழவு சிறந்திடவும் உழவை போற்றிடுவோம் ஊர் மெச்ச வாழ்ந்திடுவோம் உழவை போற்றிடுவோம் ஊர் மெச்ச வாழ்ந்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஐயா, பகலவன் உதிக்காமல் போனாலும் உழவர் தன்னுடைய வேலையை நிறுத்தாமல் இருக்க போவதில்லை. உழவன் காட்டை திருத்தி நல் கடின உழைப்பால் நல் வயலாக்கி உழுபவர். உழவே நமக்கு உறுதுணையாய் இருக்கும் என்பதை மிக சிறப்பாக கவிதை படைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பான கவிதை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பவானி அம்மா. நன்றிங்க அம்மா. மிக சிறப்பையா. சிறப்பான ஒவ்வொரு வரிகளும் மிக சிறப்பாக இருந்தது. அதாவது உழவர்களினுடைய உழவு தொழிலால் தான் இந்த உலகமே வாழ்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அவர்கள் பாடுபட்டால், அதாவது பாடுபட்டுதான் வேளாண் பொருட்களை நமக்கெல்லாம் தருகிறார்கள். அந்த பகலவனே நமக்கு அந்த உதிக்க மறந்துட்டாலும் அந்த விவசாயம் செய்யறவன் அவன் பாங்கா தன்னுடைய விவசாயத்தை செஞ்சு மக்களுக்கு நம்ம பசியார சாப்பிடுவதற்கு அத்தனை உணவுப் பொருட்களையும் அவன் செய்யறான். அந்த உழைத்து செய்கிற அந்த உழவனை மதிக்காம இருக்கிறவன் பாவிகள் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு தான். அவன் காட்டை சுத்தி அவன் உழறான், அவனை சுத்தி நாம இருக்கிறோம் அப்படின்றது உழவு தொழிலே அத்தனைக்கும் ஒரு அச்சாணியா இருக்குது. உழவு தொழில் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. உழவே உறுதுணையாக இருக்க அந்த உழவனை போற்றி ஊர் மெச்ச வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான கவி வரிகளை படைத்த முனைவர் மாசித்துறை ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு ஐயா. வாழ்த்து. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உலகச் சாதனை கவியரங்க நாயகியாம் பம்பரம் போல் சுழன்று சுழன்று கவி பாடும் எங்கள் பவானி அம்மா அவர்களை இக்கவியரங்கத்தில் கவி பாட அழைக்கின்றேன். அம்மா, தங்கள் கவிதையை தாருங்கள், கவி பாடுங்கள், வாருங்கள். நன்றிகள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அன்பு அப்பா பாசசுடர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை கூறி உழவை போற்றுவோம் என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவு தொழில் இல்லை என்றால் அல்லற்படுவோம். உழவனின் விளைச்சல் பின்னாலே அகிலமே, உழவர் நிலையை அறியாத உலகமே. அவர் விதைத்த உணவுகளை வீணாக்கலாமா? ஓடி ஓடி உழைப்பதும் வயிற்றுக்குத்தானே. அப்படி இருக்க உழவனை ஏளன பார்வை பார்க்கலாமா? அவன் பாடுபட்டு உழைப்பதாலே நீ பெருமூச்சு விடுகிறாய். பசியின் கொடுமை அனுபவத்தினிடம் கேள், உழவனின் பெருமையை கூறுவான். மண்ணையும் விண்ணையும் நம்பும் உழவுக்காரன், உழவனின் விளைச்சல் பின்னாலே உலகமே. உழவனே, உன்னை நம்பி நாங்கள் ஏற்பிடித்து நீ செல்லும் வேளையிலே உன் கரம் பிடித்து நாங்கள் நன்றி சொல்வோம். நீ விளைவித்த விளைச்சல் இயற்கையானது, அதனாலே மானுடன் உன் பின்னாலே வருகிறது. உழைப்பவனின் உழைப்பை அறியாதவனே, அவன் கால் சேற்றில் பட்டால்தான் நம் கை சோற்றில் படும், மறவாதீர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் வள்ளுவர். நாமெல்லாம் அவர் பின்னாலே தொழுதுண்டு செல்வோம் எந்நாளுமே என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். நன்றிகள் அம்மா. ஆமாம்மா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு ஏற்ப உழவர் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் உயிர்கள் இல்லை. மண்ணையும் விண்ணையும் நம்பி வாழும் உழவர்களே இவ்வுலகத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்பதை அழகாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, மிக்க நன்றி. ஒரு அருமையான கவிதை கொடுத்தார்கள் திருமதி பவானி அவர்கள். திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பலதரப்பட்ட பணிகளை தமிழ் பணி ஆற்றி வருகிறார்கள். ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள்.
அந்த நேரத்தை விட அவர் தமிழ் பணியாற்றுகிற நேரம் அதிகம். பொதுவாக எங்க ஊதியம் கொடுக்குறாங்களோ அங்கதான் அதிகமா வேலை செய்வாங்க. எங்க ஊதியம் கிடைக்கலையோ அங்க போக மாட்டாங்க. ஆனா அம்மா கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை உள்ளவங்க. எங்க ஊதியம் கொடுக்குறாங்களோ அங்க என்ன வேலை செய்ய, அதை விட ஊதியம் இல்லாத இடத்துல அதிகப்படியான தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கவியரங்கம், தொடர் கவியரங்கம் 61 கவியரங்கம் என்று நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது திருமதி பவானி அம்மாவுடைய உழைப்பு என்று சொல்ல வேண்டும். இவர் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற நிலத்திலே இவர் 61 நாற்றுகளை நட்டிருக்கிறார். அது அழகாக வளர்ந்து செழித்திருக்கிறது. செழித்ததனால் இன்றைக்கு கவிதை அழகாக கவியரங்கப்பை சேர்த்ததால் இங்கே கவிதை மணிகள் நன்றாக முற்றி திரண்டு வந்திருக்கிறது. வருகிற தை மாதம் பிறக்கப் போகிறது. அந்த நேரத்திலே இந்த மணிகளை எல்லாம் உதிர்த்து, இப்படி மணிகளாகவே விட்டுவிட முடியாது அல்லவா? இந்த நெல் கவிதை மணிகளை எல்லாம் விட்டுவிட முடியாது. எனவே இந்த நெல் மணிகளை எல்லாம் நாம் திரட்டி, இந்த 61 கவியரங்கள் கலந்து கொண்ட கவிஞருடைய கவிதைகளை எல்லாம் திரட்டி, அந்த நெல் மணிகளை திரட்டி நாம் சோறாக்க வேண்டும். சோறு என்றால் நூலாக்க வேண்டும். நூலாக்கி வழங்குவது தான் அம்மையார் எடுத்த முயற்சிக்கு நாம் சிறப்பான. நல்லா சொன்னாங்க, ஒரு சாப்பாட்டை கூட வீணாக்க கூடாது. அம்மா உழுதாங்க, பயிர் வளர்ந்துருக்குது, நெல்மணிகள் கிடைச்சிருக்குது, நம்ம வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. அவங்க சொன்ன போது எனக்கு தோணுச்சு, அவங்க சொன்ன போது இது நூலாக்கணும். கவிதை மணிகளை நூலாக்கி நாம் இந்த சமூகத்துக்கு படைப்போம். அம்மா சொன்ன கவிதை எனக்கு ஒரு 2 வரிகள் தோணுச்சு. உழவுக்காரன் உழவுக்காரன் உழவுக்காரன், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உறவுக்காரன். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உறவுக்காரன். உழவுக்காரன் உழவுக்காரன் உழவுக்காரன், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உறவுக்காரன். அவையில நமக்கு சாப்பாடு கிடையாது. உணவுக்காரன் உணவுக்காரன் உணவுக்காரன், இந்த உயிர்கள் உய்ய உதிரம் சிந்தும் உறவுக்காரன். இந்த உயிர்கள் உய்ய உதிரம் சிந்தும் வியர்வை சிந்தும் உறவுக்காரன், அந்த உழவுக்காரன் என்று சொல்லி அருமையான கவிதை கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த தருணத்திலே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கவிஞர் வாணிதாசன் அவர்கள் புதுவை மண்ணிலே தோன்றிய ஒரு அற்புத கவிஞர். அவரை மேல்நாட்டு கவிஞர்களுக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். அந்த அளவுக்கு அவர் சிறந்த கவிதைகளை கொடுத்தவர். அவருடைய படைப்புகள் மொத்தம் 21 படைப்புகள் இதுவரை வந்திருக்கின்றன. அந்த 21 படைப்புகள் மீதாக 21 ஆளுமைகளை வைத்து அந்த கவிதை நூல்கள் குறித்தான கருத்துக்களை தொகுத்து ஒரு 6 அல்லது 7 பக்கம் அளவிற்கு கட்டுரைகளாக வெளியிட ஒரு முயற்சியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் கவிஞர் வாணிதாசன் கலை இலக்கிய பேரவையும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் பெற்று, எப்படியேனும் பெற்று, அது குறித்து அதை படித்து வாசித்து அது குறித்த கட்டுரையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை இன்றைக்கு பிற்பகலிலே வாணிதாசனுடைய மகள் திருமதி ஐயை பொன்னுச்சாமி அவர்கள் நம்முடைய வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அவருடைய மகனார், அதாவது வாணிதாசனுடைய பேரன் திரு முருகன் அவர்களும் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். விரைவில் இது செயல்படுத்தப்படும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அறிவிப்பை கொடுத்து, தொடரும் கவியரங்கத்தில் அடுத்தவரை அடையுங்கள் அம்மா. திருமதி எழிலரசி அவர்கள். கவிஞர் பிரபு அவர்களை இக்கவியரங்கத்திற்கு கவிபாட அழைக்கின்றேன். பிரபு
அவர்கள் பிரபுலிங்கம், வாருங்கள். கவிஞர் பிரபுலிங்கம். அவர் பாடி கவிதை வாசிச்சுட்டாருங்க. பிரபுன்னு மட்டும் பேர் இருக்கு பாருங்க. பிரகாஷ், பிரகாஷ். கவிஞர் கடலூரில் இருந்து கவிஞர் பிரகாஷ் அவர்கள் உழவரை போற்றுவோம் என்று மிக சிறப்பான கவிதை வழங்குமாறு இக்கவியரங்கத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். கவிஞர் அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் ஐயா. போற்றும் பைந்தமிழியும் ஏனியாய் வீற்றிருக்கும் எங்கள் கவியரங்க நடுவர் அவர்களையும் உடனிருந்து ஊக்கமளிக்கும் என் கவி உறவுகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். உழவை போற்றுவோம். சுழலும் வாழ்வில் சுதந்திரங்கள் தொலைத்து கரடான பூமியை கலையாக மாற்றி உலகில் அனைவருக்கும் உணவை அளிப்பவன், உழவின் திறனால் உலகை சுமப்பவன், ஊதியம் நிறையா ஊமைகாய் உழைத்து பஞ்சம் போக்கிட பழனத்தில் கிடப்பான், நிழல் விரி தருவாய் நிலமிசை நிமிர்ந்திடுவன், எழிலுடை உழவன் எவருக்கும் இறையே, எழிலுடை உழவன் எவருக்கும் இறையே, நாடும் வீடும் உழவனின் கண்கள், நாடும் வீடும் உழவன் கண்கள், நாளும் இரண்டும் நமதிரு பண்புகள், மண்ணும் நீரும் மனித மாண்புகள், மண்ணில் விளையும் மங்கா பயிர்கள், வயலும் வாழ்வும் வாழ்வின் உயிர்கள், இயலும் இசையும் இளைப்பாறும் மரபுகள், மேதினியில் வாழும் மேன்மக்கள் இவர்களே, மே தினத்தின் உழைப்பின் மேன்மையை போற்றுவோம். வள்ளுவன் சொன்னது உழவே தலை, வழிகளும் திறந்திடும் வாழ்க்கையும் சிறந்திடும். எனவே உழவை அனைவரும் சேர்ந்து போற்றுவோம். இந்த நல்லது ஒரு நல்வாய்ப்புக்கு எனது நன்றாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமையா, உழைப்பாளர்கள் தினமான மே தினத்தில் முதன்மையாக நாம் போற்றி வணங்கக்கூடிய உழைப்பாளர்களே உழவர்கள் தான். அகில உலகத்திற்கும் பஞ்சத்தை போக்கும் உணவை வழங்கும் நம்முடைய உழவர்களே சிறந்தவர்கள் என்று மிக சிறப்பான நடையில் கவிதை வழங்கினீர்கள். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பவானி அம்மா. மிக சிறப்பையா, அது சிறப்பான கவி வரிகள். குறுகிய கவிதை என்றாலும் கவி வரிகள் அனைத்தும் மிக வலிமையானவை. சுழலும் வாழ்வில் சுதந்திரமாய் திருந்து நம்மளுடைய பஞ்சத்தை போக்கி பசியை போக்கி நமக்கு உழவளிக்கக்கூடியவன் உழவன் என்றும், நாடும் வீடும் உழவனினுடைய கண்கள் அப்படின்னு சொல்லியும், அந்த வயலும் வாழ்வும் அந்த ரிதமிக்கா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. மண்ணும் நீரும் உழவனுக்கு பெருமை, வயலும் வாழ்வும் விளைச்சலுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி வள்ளுவன் சொன்ன அந்த வாக்கின்படி நம்ம அந்த உழவனை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று ஒரு அழகிய கவி வரிகளை தந்த கடலூர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பையா. நன்றி, நன்றி, நன்றி. மிக அருமையானது ஒரு தலைப்பிலே கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உழவை போற்றுவோம் என்ற தலைப்பிலே இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி எழிலரசி அவர்கள் தனது நிறைவுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வாருங்களம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக சாதனை தொடர் கவியரங்கம் 61ற்கு உலக சாதனை நாயகி கவியரங்கத்தின் நாயகி பவானி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் ஒரு சிறு குட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீனை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற பெரிய சாகரத்தில் விட்டது போல் எங்களை எல்லாம் வழி நடத்தி வரும் அன்பிற்கு பண்பிற்கு உரிய மிகப்பெரிய சாகரத்தில் நீந்த கற்றுக் கொடுத்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இச்சாதனை உலக சாதனை தொடர் கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்க வைத்த என்னுடைய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவியரங்கத்தில் நான் கலந்து கொண்டது முதல் மிக நிறைய பலருடைய அறிமுகமும் எங்களை விட மூத்த அறிஞர்களுடைய கவிஞர்களுடைய அறிமுகம் கிடைத்தது ஐயா அவர்களால் தான். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மீண்டும் எவ்வளவு நன்றிகளை கூறினாலும் அது ஈடாகாது. மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை
சாகரம் என்று சொன்னார்கள், கடல் என்று சொன்னார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு கடல் அல்ல, தமிழ் ஒரு கடல். அதுல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு துளி. அந்த கடல்ல ஒரு துளி. அந்த துளியில் வந்து விளையாடியதற்கே எங்களை எல்லாம் சிறு குட்டைகள் இருந்து கொண்டு வந்து கடலில் விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் சொன்னது. எங்கோ ஒரு குட்டையில் இருந்த, சின்ன குட்டையில் இருந்த எங்களை எல்லாம் கொண்டு வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்ற சாகரத்துல விட்டீங்கன்னு சொன்னாங்க. இது சாகரம் அல்ல, இது ஒரு துளி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்றது ஒரு துளி. அந்த துளிக்குள்ளதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த துளியே நீங்க கடல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. தமிழ் தான் கடல். இன்னும் நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா, அதனுடைய சுவைக்குள்ள போனீங்கன்னா, அதனுடைய நீந்தி விளையாட ஆரம்பித்தீர்கள் சொன்னால் அது எத்தகைய மகிழ்ச்சி குறைய உரியதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். உண்மையான கடல் அதுதான். இது கடலினுடைய ஒரு துளி. எனவே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற அந்த கடலின் ஒரு துளியிலிருந்து உங்களை எல்லாம் அன்போடு கைகூப்பி வணங்கி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வந்து கவிதைகளை வழங்கி சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்ற திருமதி சு. எழிலரசி அம்மையார் அவர்களுக்கும், முதலிலே வள்ளுவர் பாடல்களை பாடி சிறப்பித்த ஐயா இரா பிரபுலிங்கம் அவர்களுக்கும், தொடர்ந்து 61 நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி து. பவானி தனதேன் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அருமையான கவிதைகள், கேட்க கேட்க மனதை மயக்கத்தக்கக்கூடிய சொற்களை எடுத்து வந்து உழவர்களை போற்றினீர்கள். ஒரு உழவன் என்பவன் எப்படி துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, இடர்பட்டு எல்லா பட்டையும் பட்டு கடைசியில ஒரு பருத்தி ஆடைக்கு கூட வழி இல்லாமல் கோவணத்தோடு நிற்கிறான். இத்தனை பட்டு இருக்கு அவங்கிட்ட. ஆனா அவங்கிட்ட ஒரு பட்டு கிடையாது, ஒரு பருத்தி ஆடை கூட கிடையாது. ஒரு சின்ன கோவணத்துண்டோடு நிற்கிறான். இன்றைக்கு அந்த கோவணத்தையும் பறித்துக் கொள்ளுகிற நிலைமைதான் இன்றைக்கு உழவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று எல்லா தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்வது போல தம்பி கூட சொன்னார், மே தினத்துல அவங்களுக்கு விழா எடுக்கணும். வேணாம், மே தினம் வேணாம். மே தினம் வந்து தொழிலாளர்கள் அன்னைக்கு போராடுகிறவர்கள் வேலை நிறுத்தம் செய்பவர்களுக்கான நாள் அது. உழவனுக்கு வேலை நிறுத்தம் செய்துவிட்டால் நமக்கு கதை முடிந்துவிடும். எனவே எந்த ஒரு வேலை நிறுத்தத்துக்கும் ஆளாகாமல் போகாமல் எல்லா விதமான போராட்டங்களையும் வாழ்க்கையிலே நாள்தோறும் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு நாம் உணவுக்காக போராடாமல் நம்மை பாதுகாப்பவன் அந்த உழவன். இங்கே நாம் இந்த குவியம் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த குவியம் அவனுக்கு தெரியாது. இங்கே நாம் கவிதைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கவிதைகளை அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு அதற்கு நேரம் கிடையாது. அதை பற்றி அவனுக்கு தெரியாது. நாம் அவனை பாராட்டுகிறோம் என்று தெரியாது, நாம் அவனை போற்றுகிறோம் என்று தெரியாது. ஆனால் அவன் தன் கடமை செய்து கொண்டே இருக்கிறான். எப்படி கடவுளை வந்து நாம இருக்குதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் கடவுளுக்கு அது தெரியாது. கடவுளுக்கு அது தெரியாது. கடவுளுக்கு தெரியுமா நாம இல்லைன்னு சொல்ற இருக்க சொல்ல தெரியாது. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடல், அம்மா சொன்னாங்க, கடலுக்கு போகுது. கடல் எந்த நேரம் அழிந்து கொண்டே இருக்கிறது, அசைந்து கொண்டே இருக்கிறது. கடல் தன்னுடைய அசைவை நிறுத்துகிறதா? இல்லை. அதுபோலத்தான் உழவனும். சூரியன் வருகிறது, நிலவு வருகிறது, அதற்கு ஏதேனும் நாம் கட்டளை விதித்திருக்கிறோமா? காலையில் 6 மணிக்கு வான்னு சொல்லி? இல்லை. அது பாட்டு வருது, பாட்டு போகுது. அதுபோல அந்த உழவனும் எப்படி இந்த இயற்கை செயல்பாடுகள் இயல்பாக செயல்படுகிற தன்மை இருக்கிறதோ அதுபோல உழவனும்
இயல்பாக எதை பற்றியும் கவலைப்படாமல், இந்த பயிர் அழிந்தாலும் கவலைப்படாமல், புயல் வந்தாலும் கவலை. எத்தனை முறை புயல் வருது பார்க்கலாம்ல, விட்டுடலாம்ல. நாம் ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஒரு வாரம் சரியா வியாபாரம் ஆகல, ஒரு மாதம் வியாபாரம் விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடுவோம்ல. எந்த உடனும் அப்படி போயிருக்கானா? வேற தொழிலுக்கு போயிருக்கானா? போறது. இப்போ அதிலேயே கடந்து அதிலேயே நின்று உழைக்கிறான். எல்லாம் பண்ணி நெல்லை அரிச்சு அதை குத்தி வர்ற போது பார்த்தீங்கன்னா அதை கடன் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறான். இவனுக்கு வெறும் அந்த நொய்யரிசி தான் மிஞ்சுது. அதை வைத்து கஞ்சி காசு எடுத்துக் கொண்டிருக்கிறான். அதில் மிஞ்சுவதை தன்னுடைய மாட்டுக்கு கொடுக்கிறான். இப்படித்தான் வாழ்க்கையை வாழ்வு. அந்த உழவர்களை இன்றைக்கு இங்கே போற்றுகிற முகமாக ஒரு கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக அதை நெறிப்படுத்திய திருமதி பவானி அவர்களுக்கும், கவியரங்க தலைமை பொறுப்பேற்ற கவிஞர் சு லீலரிசி அம்மையார் அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தை பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிற தருணத்திலே இதை வலைவழி வழியாக சங்கத்தமிழ் வலைக்கட்சி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர், எழுத்தாளர், இசைவாணர், இப்படி பன்முக திறன் கொண்டவர் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். இது போன்ற கவியரங்கங்களை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். அது மேலும் நாங்கள் செழுமையாக வளர உதவும் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.